தமிழக வெற்றி கழகத்தை தேசிய வெற்றி கழகம்னு தயவுசெய்து போங்க, நான் இன்னும் சர்வதேசத்துக்கு கூட போங்க. இல்ல ஒரு பிரதமராக உருவெடுப்பதற்கான வாய்ப்புகள்லாம் இருக்கு. சந்தோஷம், இருக்கட்டும், நல்லது. விஜய் பிரதமராகுவதற்கான வாய்ப்புகள் கூடுதலாக இருக்குதுன்னு தாவேக்காரர்கள் சட்டசபையில தைரியமா பேசுங்க. பாஜகன்னு வார்த்தை சொல்றது கூட பயப்படுறாங்க. நீங்க வந்து பிரதமராக மோடி இடத்தில் போவதற்கு வருவதற்கு சொல்றது சொல்லுங்க. இடைத்தேர்தல் சீக்கிரம் நடத்தணும்னு விஜய் கேஸ் போடுறாரு. ஆமா, நானும் அதைத்தான் விரும்புறேன். சீக்கிரம் நடத்துங்க, இல்லை பழகிற போறாங்க மக்கள். இவங்க ஆட்சியை பத்தி எதுவுமே சொல்றது இல்லை. நீங்க என்ன பண்ணீங்க, நீங்க அதை பண்ணிட்டீங்க, இதை பண்ணிட்டீங்க, கிசு ரோட்ல பேசுவாங்க, வாட்ஸ்அப்ல வரும், அதெல்லாம் பேசுறாங்க. வாயில வரதெல்லாம் பேசுறாங்க அமைச்சர்கள். பாஜக என்னெல்லாம் பண்ணுச்சோ அதையெல்லாம் திமுக பண்ணுச்சா முஸ்தபாவை வச்சு சொல்ல வைக்கிறாங்க. பாஜக நமக்கு எதிரி இல்லை, திமுக தான் எதிரின்னு சொல்ல வைக்கிறாங்க. அதையத்தான் என்ன பண்றாங்க, வன்னி அரசை வச்சு தலித் மக்களுக்கு எதுவும் செய்யல. அந்த பக்கத்துல நீங்க 6 பேர்ல 60 பேர் கூட இருங்க, எனக்கு அது பிரச்சனை இல்லை. அதிகாரத்தில் 60 பேர் அமைச்சர் ஆயிட்டீங்க. மக்களுக்கு என்ன நடக்குதுங்கிறது முக்கியம். மக்களுக்கு என்ன நடந்திருக்கு? செல்மா டாகிஸ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திப்பவர் திராவிட இயக்க சிந்தனையாளர், எழுத்தாளர், பேச்சாளர் திரு பி மதிமாறன் அவர்கள். வணக்கம். நீங்க கலைஞர் ஜெயலலிதா அவர்களுடைய சட்டமன்ற நிகழ்வுகளை உரைகளான பார்த்துருப்பீங்க. இன்றைக்கு எதிர்க்கட்சி தலைவராக உதயநிதியினுடைய உரை, அவருடைய ஸ்பான்டேனியஸ் ரியாக்ஷன் எல்லாம் எப்படி இருக்குன்னு நீங்க பார்க்குறீங்க? இல்லை, சட்டசபையில் உதயநிதியோட பங்களிப்பு சிறப்பாக இருக்குது. அதுக்காக கலைஞர் மாதிரி இருக்குலாம் சொல்ல முடியாது இல்லையா? கலைஞரோட பங்களிப்பு மாதிரி யாராலையும் இருக்க முடியாது. உதயநிதி இன்னைக்கு வந்து ஒப்பீட்டளவில் இருக்கிற சட்டசபையில் இருக்கிறவங்கள்ட்ட அவர் வந்து சரியாக சமயோசிதமாக பதில் சொல்கிறாரு. கேட்குற கேள்விகளுக்கு தயார் பண்ணிட்டு வந்து சொல்கிறாரு. அதுக்கு பிற்பாடு சமயோசிதமாக அவரை நோக்கி கேட்கப்படுற அரசியல் ரீதியாக கேள்விகளுக்கும் அவதூறான கேள்விகளுக்கும் ரொம்ப சமயோசிதமாக அவர் பதில் சொல்கிறாருங்கிறது வந்து அவர் ரொம்ப சிறப்பாக தயாராக இருக்கிறாருங்கிறது ஒன்று தான். ஆனால் கலைஞரோட இடம்ங்கிறது யாராலும் நிரப்ப முடியாது. சட்டசபையில் அவரோட இடம்ங்கிறது இந்தியாவிலே யாராலையும் நிரப்ப முடியாத ஒரு இடம். அவர் எவ்வளவு சாதுரியமாக பதில் சொல்கிறது, அவரோட இது வந்து நிரப்ப முடியாது. ஆனால் அவரோட கூறுகள் இவர்கிட்ட இருக்குது. இதுல இன்னைக்கு முக்கியமா வன்னியர் இடஒதுக்கீடு குறித்து விவாதங்கள் நடைபெற்றுச்சு. அதுல சி.வி. சண்முகம் வந்து திமுகவின் மீது குற்றச்சாட்டை முன் வச்சிருந்தாரு. அதுக்கு இன்னைக்கு அவரு மறுப்பும் தெரிவிச்சிருக்காரு. நான் வந்து என்னுடைய கருத்தை வந்து பின்வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. அந்த வன்னியர் இடஒதுக்கீட்டுல திமுக சதி செய்திருக்கிறது அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு மேலோங்கி முன்வைக்கப்படுது. நீங்க எப்படி அதை பார்க்குறீங்க? நான் பார்த்தேன் அந்த விவாதத்தை. வன்னியர் இடஒதுக்கீடு குறித்து விவாதங்கள் போது அதில் எல்லாமே பொய் தான் பேசுகிறாங்க. இது இப்போன்னு இல்லை, அப்போ எடப்பாடி ஆட்சியில் இருக்கும்போது 2021 தேர்தலுக்கு முன்னால் ஒரு மாதத்துக்கு இருக்கும்போது அந்த தீர்மானத்தை போட்டாங்க. எலெக்ஷனை ஒட்டி பாமக அண்ணா திமுக கூட்டணி வச்சுக்கிட்டு அப்போ வந்து எலெக்ஷனை முன்னிட்டு வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்குறோம் அப்படின்னு ஒரு வன்னியர் ஓட்டுக்காக அன்னைக்கு அன்புமணியும் எடப்பாடியும் சேர்ந்து ஒரு அக்ரிமெண்ட் போட்டாங்க. அப்போவே நான் சொன்னேன் இதெல்லாம் நிற்காது அப்படின்னு சொல்லி. ஏன் நிற்காதுங்கிறது காரணத்தையும் நம்ம சொன்னோம். ஏன் நிற்காது அப்படின்னா, வன்னியர் வந்து சாதி அடுக்குமுறையின் பிரகாரம் தான் இடஒதுக்கீடு இங்கே கொடுக்க முடியும். அப்போ எண்ணிக்கையின் அடிப்படையில் மட்டும் ஒரு இடஒதுக்கீடு கொடுத்துட முடியாது. பெரும்பான்மையாக இருக்கிறாங்க. இப்போ என்னென்னா, ஒடுக்கப்பட்ட சமூகமாக இருக்கிறவர்கள் பெரும்பான்மையாக இருக்கிற சமூகங்களுக்கான ஒரு கை ஓங்குற ஒரு அரசியலாக தான் இருக்குது. இது சமூக நீதி கிடையாது. அது தலித் மக்களாக இருந்தால் கூட பெரும்பான்மை சமூகமாக இருக்கிறவங்களுக்கு ஒரு முக்கியத்துவம், அதில் பெரும்பான்மையாக இருக்கிற தலைவர்களுக்கு ஒரு முக்கியத்துவம் அப்படி இருக்குதே தவிர, அதில் சிறுபான்மையாக அதுலேயும் ஒடுக்குமுறைக்குள்ளார மக்களுக்கான தலைவர்களுக்கு ஒரு முக்கியத்துவம் இருக்கிறது இல்லை நீங்கள் ஒப்பீட்டளவில். அந்த மாதிரி எண்ணிக்கையில் இருக்கிறதுனால் மட்டுமே வந்து இடஒதுக்கீடை வந்து கூடுதலாக கொடுக்கணுங்கிறது சாதி சிஸ்டத்துக்குள்ளார அது நிற்காது. அதுதான் வன்னியருக்கும் நடந்தது. அப்போ வன்னியர் சமுதாய மக்கள் பெரும்பான்மையாக இருக்கிறாங்க, நிறைய ஓட்டு வச்சிருக்கிறாங்க. அவங்களுக்கு எப்படியாவது ஒரு இடஒதுக்கீடு கொடுத்துட்டா நம்ம வந்து எலெக்ஷனில் ஜெயிச்சிடலாங்கிற அடிப்படையில் வந்து எடப்பாடி பழனிசாமி 10.5% இடஒதுக்கீடு 2021 முன்னால் கொடுத்தாரு. அன்புமணி அவரும் பேசிக்கிட்டு ஏதாவது அந்த மக்கள் மத்தியில் அது வரைக்கும் அதிமுக அரசு எதுவுமே பண்ணலை. அப்போ வன்னியர்கிட்ட ஓட்டு வாங்கணும்னா நம்ம இது மாதிரி பண்ணால் வாங்க முடியும்னு அவங்க 2 பேர் பேசிக்கிட்டு இப்படி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாங்க. ஆனால் அது வந்து நிற்காதுங்கிறது, சட்ட ரீதியாக நிற்காதுங்கிறது அவங்களுக்கும் தெரியும், எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா சாதி அடுக்குமுறை வந்து அதை வந்து சீக்கிரம் தள்ளி விட்டுரும். சாதி அடுக்குமுறையில் வன்னியர்கள் எந்த இடத்துல இருக்கிறாங்க, எண்ணிக்கையில் பெருமளவில் இருக்கிறாங்கங்கிற காரணத்தை வச்சுக்கிட்டு மட்டும் இடஒதுக்கீடு கொடுத்துட முடியாது. சமூகத்தில் இழிவை சார்ந்து தான் இடஒதுக்கீடு அடிப்படை. அப்போ வன்னியர் என்ன கேட்டகரியில் இருக்கிறாங்க அப்படின்னும் போது சாதி சமூக அமைப்பில் அவங்க எப்படி இருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, வட மாவட்டத்தில் வன்னியர்கள், கிழக்கு மாவட்டங்களில் மற்ற பகுதியில் பார்த்தீங்கன்னா மீனவ சமுதாய மக்கள், பொருளாதாரம் சமூக ரீதியாக சாதி ரீதியாகவும் பொருளாதாரம் மற்றும் சமூக ரீதியாகவும், தென் மாவட்டங்களில் கள்ளர் சமுதாய மக்கள். இந்த 3 சமூகமும் பெரும்பான்மை சமூகம். அந்த 3 மக்களோட வாழ்க்கை தரம் ஒரே மாதிரி இருக்குது, ஒரே மாதிரி சமூக சாதி பின்புலம் இருக்குது 3 பேர்கிட்டையும். அப்போ இவங்க 3 பேருமே பிற்படுத்தப்பட்டவராக இருந்தாங்க. அதற்காக தான் ராமதாஸ் வந்து எம்ஜிஆர் ஆட்சியில் போராட்டம் நடத்தினார். எங்களுக்கு மிக பிற்படுத்தப்பட்டவர் வேணுங்கிறது அது நியாயமான ஒரு போராட்டம், ரொம்ப நேர்மையான ஒரு போராட்டம். அன்னைக்கு இருந்த எம்ஜிஆர் துப்பாக்கி சூடு நடத்தி அதில் 23 பேரை சுட்டுக் கொண்டார் வன்னியர்களை. அவர் இடஒதுக்கீடே கொடுக்கல.
அதற்கு பின்னால் விளைஞ்ச கலைஞர் என்ன பண்ணாரு, அதை ஃபைல் எடுத்து அவராக தான், யாரும் கோரிக்கை வைக்கல அவர்கிட்ட போய், அவராக எடுத்து அந்த இடஒதுக்கீடு பார்த்தாரு. இது நியாயமான போராட்டம் தானே, கொடுக்கணும்னு சொல்லும்போது, அப்போ அவர் வந்து சாதி சிஸ்டம் எப்படி இயங்குதுன்னு தெரிந்த தலைவர் கலைஞர். இந்தியாவிலே சாதி சிஸ்டம் எப்படி இயங்குதுன்னு தெரிந்த தலைவர்கள் 2 பேர் அரசியலுக்கு வெளியே. அவங்க வந்து தலைவர் அம்பேத்கரும், தலைவர் பெரியாரும். அதுக்கு அது கரெக்டாக அதை ஜட்ஜ் பண்ணி வச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் அதிகாரத்தில் இருக்கிறவங்கள யார் அது புரிஞ்சிருக்குன்னா கலைஞர் ஒருத்தர் தான் புரிஞ்சிருக்காரு. அப்போ என்ன பண்ணுறாரு, வன்னியர் இடஒதுக்கீடு எடுத்து பார்க்கும்போது வன்னியர் பின்தங்கி இருக்கிறாங்கன்னு சொல்லும்போது, வன்னியர் மட்டும் பின்தங்கி இருக்கிறாங்கன்னு அவங்க இடஒதுக்கீடு கொடுக்கறது சமூக நீதி சிஸ்டத்துக்குள்ளே வராது, சட்டத்தையும் சரியாக இருக்குதுன்னு அதை கணக்கெடுக்கிறாரு. சமூக நீதியில் வந்து சாதி ரீதியாக வன்னியர் வாழ்நிலை, வன்னியரோட சமூக சாதி ரீதியாக அவங்க பின்தங்கி இருக்கிறாங்களோ பொருளாதாரத்தின் சாதி, அது மாதிரி எந்தெந்த சமூகம் இருக்குன்னு ஒரு பட்டியல் எடுக்கிறாரு. அப்போ மீனவர், கல்லர் இவங்களெல்லாம் சேர்த்து இவங்களும் அதே மாதிரி இருக்கிறாங்கன்னு அந்த பட்டியலை சேர்க்கிறாரு. இன்னொரு இவங்கெல்லாம் பெரும்பான்மை, கள்ளர் பெரும்பான்மை, மீனவர் பெரும்பான்மை, வன்னியர் பெரும்பான்மைங்கிறதுனால பெரும்பான்மைகளுக்கு கொடுத்துட்டா ஓட்டு கிடைக்கும்னு சொல்லிடலாம். ஆனால் அதற்கு கீழே இறங்கி பார்க்குறாரு சமூகம். இப்போ வன்னியரே இவ்வளோ பொருளாதார பின்தங்கி இருக்கிறாங்க, சாதியில் பின்தங்கி இருக்கிறாங்க. அப்போ வன்னியருக்கு கீழே சாதிகள் இருக்கு, தலித் மக்கள் இல்லை, வன்னியருக்கு கீழே பிற்படுத்தப்பட்ட சாதிகள் இருக்குது. வன்னியர்கிட்ட வேலை பார்க்குற சாதி, வன்னியரே வறுமையில் இருக்கிறாரு, அவர்கிட்ட ஒன்றுமே இல்லை, கிழிஞ்சு போன துணி இருக்கு, அவர்கிட்ட ஒரு பெரிய மாற்று உடைகள் ஒன்றும் இல்லை, அவரே கிழிஞ்சு போன உடை கட்டிருக்காரு, அதே துவச்சி பண்ண அந்த துணியை துவச்சி கொடுக்கறதுக்கு ஒரு சமூகம் இருக்கு கிராமத்தில், வண்ணார் சமூகம். அவங்க வன்னியர் வீட்டில் வந்து துணி எடுத்துக்கிட்டு போய் அந்த கிழிஞ்சு போன துணியை கொண்டு போய் அவர் துவச்சி கொண்டாந்து கொடுத்துட்டு, அந்த வன்னியர் வீட்டில் அவங்க என்ன உணவு கொடுக்குறாங்களோ அதை வாங்கி சாப்பிட்ற சமூகமாக இருக்குது. நாவிதர் சமூகம்னு அதற்கு கீழே இருக்குது, வன்னியருக்கு சவரம் செய்கிற சமூகமாக வண்ணார் மற்றும் நாவிதர் சமூகம் இருக்கு. அவங்க வன்னியருக்கு கீழே இருக்காங்க. அப்போ வன்னியருக்கு கீழே, வன்னியருக்கும் வந்து பொருளாதாரத்திலையும் சமூக ரீதியாகவும் வன்னியருக்கு வேலை சமூகமாக இருக்குதுன்னா அவங்க பிசி. அப்போ வன்னியர் வந்து எம்பிசி, வன்னியர் ஜாதி ரீதியாக வண்ணாருக்கு கீழே, சட்ட ரீதியா வன்னியர், வண்ணார் மற்றும் நாவிதர் வந்து வன்னியருக்கு மேலங்கிறது சமூக நீதி கிடையாது இல்லை. அப்போ ஏன் வண்ணாருக்கும் நாவிதருக்கும் இவங்க கணக்கெடுக்கல, யாரும் அதை பற்றி பேசலைன்னா அவங்க ஓட்டு கிடையாது, ஊருக்கு ஒரு ஜாதி தான், ஒரே ஒரு குடும்பம் தான் இருக்கும். அப்போ அவங்களுக்கு கொடுத்தா என்ன, கொடுக்காட்டி என்ன, அவங்க ஓட்டு நமக்கு வந்து வரப்போதான்னு சொல்லி யாரும் இனிஷியல் எடுக்கல. பேசினா ராமதாஸ் இவங்க எல்லாமே நாங்கள்லாம் தமிழர்களுக்காக பேசுகிறோம்னு சொல்கிற இவங்க அதை தாண்டி யாருக்காகவும் பேசலை. அப்போ நிற்காது உங்களுக்கு. அப்போ கலைஞர் கரெக்டாக சாதி சிஸ்டம் எப்படி இயங்குதுன்னு இருந்து வன்னியர், கள்ளர், மீனவர் எடுத்த மாதிரி வன்னியருக்கும் கீழே வன்னியர்களுக்காக வேலை செய்கிற ஒடுக்கப்பட்ட சமூகமாக இருக்கிற நாவிதர் மற்றும் வண்ணாரையும் எம்பிசியில் சேர்த்து ஒரு பேக்கேஜ் போட்டு 89 அவர் தான் மிக பிற்படுத்தப்பட்டோர் அப்படிங்கிற இந்தியாவிலே ஒரு முறையை உருவாக்கி இடஒதுக்கீடு கொடுக்குறாரு. அப்படி கொடுத்ததுனால தான் அதுக்கப்புறம் அந்த இடஒதுக்கீடு எடுத்து சுப்ரீம் கோர்ட்டுக்குலாம் போகிறாங்க. சுப்ரீம் கோர்ட்டில் நீங்கள் வந்து ஆண்டவனே வந்தாலும் அந்த இடஒதுக்கீடு அசைக்க முடியாதுன்னு ஒரு ஸ்ட்ரக்சர் கொடுத்தாரு பார்த்தீங்களா, அது நின்றுச்சு. அப்போ கூட நாங்கள் தான் இடஒதுக்கீடு எடுத்தோம், இவர் எல்லாத்தையும் சேர்த்து கொடுத்துட்டாரு கலைஞர்னு சொல்லி அவர் மேலே அவதூறு பண்ணாங்க பாமகவை சேர்ந்தவங்க. ஆனால் அப்படி கொடுத்ததுனால தான் அந்த வன்னியர் இடஒதுக்கீடு பாராட்டு விழா நடத்தினார்ல ராமதாஸ், அதுக்கப்புறம் நடத்தினாரு. ஆனால் இன்னைக்கு அது சொல்லப்படுது, அப்படி கொடுத்ததுனால தான் இன்னைக்கு வன்னியர் இடஒதுக்கீடு நின்றுது. அதில் தான் நிறைய பேர் இன்னைக்கு படித்து வந்திருக்கிறாங்க, ஏராளமான பேர் படித்து வந்திருக்கிறாங்க. அப்படி கொடுத்ததான் இடஒதுக்கீடு. இது வந்து சமூக நீதிக்கு கலைஞர் செஞ்ச பங்களிப்பு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் இன்னொரு இன்டர்கட்டாக ஒன்று சொல்கிறேன். சட்டசபையில் சபாநாயகர் ஒரு செய்தி சொல்கிறாரு, நான் வந்து எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், நான் கிறிஸ்துவ வன்னியர். அவர் சொல்றாரு, நான் கிறிஸ்தவ வன்னியருக்கு இடஒதுக்கீடு கொடுக்கணும்னு எம்ஜிஆர் கல்யாணத்துக்கு வரேன்னு சொன்னார், வராமல் போயிட்டாரு. அப்போ அவருக்கு ஒரு கடிதம் எழுதிட்டு நானும் என் மனைவியும் அவரை பார்க்க போனோம். அவர்கிட்ட வந்து என்ன வேணும்னு கேட்டப்போ அவர்கிட்ட நான் கொடுத்தேன். இந்த மாதிரி படிச்சு பார்த்தாரு, இடஒதுக்கீடு வன்னியர் கிறிஸ்தவர்களுக்கான இடஒதுக்கீடு நீங்கள் பிற்படுத்தோட இடஒதுக்கீட்டில் கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அது மிக பிற்படுத்தப்பட்டவருங்கிறத பிற்படுத்தப்பட்டவர்னு சொல்றாருன்னு நினைக்கிறேன் சபாநாயகர். பிற்படுத்தப்பட்டவர்கள் தான் இருக்கிறாங்க. அதை பிற்படுத்தப்பட்டவர்களை கொடுக்கணும்னு அவர்கிட்ட கொடுத்தேன். அவர் படித்து பார்த்துட்டு என்ன கல்யாண பரிசு எதுக்காக வேறு எதையோ கேட்குறேன்னு சொன்னார். அப்போ இவர் சொல்கிறாரு, இந்த மாதிரி எல்லாம் பண்ணியிருக்கிறாங்க, அவங்கெல்லாம் பண்ணாங்க, கலைஞர் கூட இடஒதுக்கீடு கொடுத்துட்டாரு, வன்னியர் இந்து வன்னியர்கள் கொடுத்துருக்கிறாரு, அது இப்போ நீங்கள் கிறிஸ்தவ வன்னியர் கொடுக்கணும்னு சொல்கிறாரு. இதில் என்ன பிரச்சனைன்னா, கலைஞர் வன்னியர்களுக்கான இடஒதுக்கீடு கொடுத்தாருல, கொடுக்கும்போது எம்ஜிஆர் உயிரோடு இல்லை. எம்ஜிஆர் செத்ததுக்கு பிற்பாடு தான் கலைஞர் கொடுக்குறாரு. வன்னியர் இடஒதுக்கீட்டுக்கு போராடினதுக்காக எம்ஜிஆர் துப்பாக்கி சூடு நடத்தி 23 பேர் கொண்டாரு. எப்போ ராமதாஸ் போராட்டம் நடத்தும் போது அவர் வந்து இவர் போய் லெட்டர் கொடுத்தாராம் எம்ஜிஆர் கிட்ட. எம்ஜிஆர் வந்து அவர் தான் போராட்டம் நடத்தணும் துப்பாக்கி, யார் இந்து வன்னியர்களுக்கான இடஒதுக்கீடு கேட்டாங்கல்ல, அதுக்கே முடியாதுன்னு சொல்லி தான் எம்ஜிஆர் துப்பாக்கி சூடு நடத்தி 23 பேரை சுட்டு படுகொலை பண்ணார் அதிமுக ஆட்சியில். அவர் ஆட்சி முடிஞ்சு போனதுக்கு பிற்பாடு, அவர் இறந்ததுக்கு பிற்பாடு கலைஞர் வராரு 89 தான் கலைஞர் வந்து அது செய்கிறாரு. இவர் நான் கலைஞர்லாம் கொடுத்துருக்காரு, அதெல்லாம் பண்ணியிருக்காரு, நீங்கள் கொடுக்கணும்னு சொல்லி. இது ஒரு இந்த லாஜிக் இல்லாத கதை இருக்கு பாருங்க. அதில் இவர் பற்றி சொல்லியிருக்கிறத உண்மையா பொய்யாங்கிறது விட்டுருங்க. எம்ஜிஆர் பற்றி சொல்றது பொய். எம்ஜிஆர் வன்னியர்களுக்கு கொடுக்க வேணாம் என்பதற்காக துப்பாக்கி சூடு கொடுத்தாரு. எம்பிசியாக கிறிஸ்துவருக்கு கொடுக்கணும்னு ஒரு மனுவை கொடுத்தானுன்னு அவர் எப்படி கொடுப்பாரு? ஒன்று அது 2 பொய்யா இருக்குது, மெஜாரிட்டி பொய்யா. இன்னொரு விஷயம், இந்த விஷயத்துல
வன்னியர்களுக்கான கிறிஸ்துவ வன்னியர்களுக்கான இடஒதுக்கீடு கொடுக்கக்கூடாதுன்னு சொன்னது யாருன்னா வேற சாதிக்காரர்களோ எம்ஜிஆரோ இல்ல. வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கும்போது மீனவர்களுக்கு கொடுக்குறார். மீனவர்ல இந்து மீனவர், கிறிஸ்துவ மீனவர் 2 பேரையுமே எம்பிசியா கொடுக்குறாரு கலைஞர். அதுல வந்து கள்ளர் பிரமலை கள்ளர்ல கிறிஸ்துவரா இருந்தாலும் அவங்களுக்கு எம்பிசி, அவங்க இந்துவா இருந்தாலும் எம்பிசியா கொடுக்குறாரு. மீனவருக்கும் கொடுக்குறாரு. வன்னியர்களுக்கும் அப்படிதான் கொடுக்க வந்த போது வன்னியர் கிறிஸ்துவர்களுக்கு கொடுக்க வேண்டாம்னு சொன்னது டாக்டர் ராமதாஸ். அப்பவே குடுத்திருப்பாங்க. அத வேண்டான்னு சொல்லிட்டு கிறிஸ்தவ வன்னியர்களுக்கு தேவையில்ல. நான் ஒரு தனிப்பட்ட முறையில ராமதாஸ நான் போய் பேட்டி எடுத்தப்ப அந்த சூழல்ல, அப்ப அவர் சொன்னாரு, "இப்பவே அங்க வன்னியர் சமூகத்துக்குள்ளார இருக்கிற பல இடஒதுக்கீடுகள வந்து கிறிஸ்தவர்கள் தான் பயன்படுத்துறாங்க. அவங்க தான் படிச்சிருக்கிறாங்க. அவங்க தான் பயன்படுத்துறாங்க. இந்த இடஒதுக்கீடுல குடுத்துட்டா கிறிஸ்தவ வன்னியர் தான் அதிகம் பயன்படுத்துவாங்க இத." அப்படின்னு ஒரு கருத்த அவர் சொன்னார் அப்ப. அத குடுக்கக்கூடாதுன்னு சொன்னது பாமக ராமதாஸ் தான் அன்னைக்கு சொன்னாரு. இல்ல கலைஞர் அப்பவே சேர்த்திருப்பாரு. இந்த வரலாறெல்லாம் இவங்க மூடி மறைச்சிடுறாங்க. அந்த வந்து அவரு சொன்ன அந்த செய்திய அதுல சொல்றேன். இதுல வந்து ஒரு வழக்கு போட்டாரு. இவங்க 10.7% எதுக்கு சொல்ல வர்றேன்னா, கலைஞர் குடுத்தார்ல, இந்த 10.7%ங்கிறது வன்னியருக்கு மட்டும் உள்ஒதுக்கீடா குடுக்கப்படுது. கலைஞர் குடுத்த உள்ஒதுக்கீடுக்குள்ளார பிற்படுத்தப்பட்டோர் உள்ஒதுக்கீடுக்குள்ளார நாவிதர், குயவர், வண்ணாரு, மீனவர், வன்னியரு, கள்ளர் எல்லாருக்கும் சேர்த்து குடுத்தாரு கரெக்ட்டா. இவங்க குடுக்கறது அதுக்குள்ள இவங்களுக்கெல்லாம் கிடையாது. இப்ப எப்படின்னா, அந்த சமூக நீதி அரசியலுக்குள்ளார தமிழர்களாருக்கு ஒடுக்கப்பட்ட மற்ற மீனவர், கள்ளர் அவங்களுக்கெல்லாம் இல்லாம, வன்னியருக்கு கீழ இருக்கிற நாவிதருக்கும், வண்ணாருக்கும் கூட இல்லாம, வன்னியருக்கு மட்டும் 10.7% இடஒதுக்கீடுன்னு குடுத்தாங்க பார்த்தீங்களா? அது நிக்காது. இது அநீதியானதுங்கிறதுங்கறலாம் வேற சமூக நீதி அரசியலுக்குள்ளார. சட்ட ரீதியும் நிக்காது. சட்ட ரீதியா அது நிக்காது. ஏன் நிக்காதுன்னா, ஒரு கள்ளரோ, அல்லது ஒரு மீனவரோ, ஒரு நாவிதரோ, ஒரு வண்ணாரோ, சின்ன ஒரு போஸ்ட் கார்டு கோர்ட்டுக்கு போட்டா போதும். அது தள்ளுபடி ஆயிடும். அவ்வளவுதான் அது. அது நிக்காது. 10 நாள் கூட அது நிக்காதுன்னு அப்ப சொன்னேன். அது நிக்கவே இல்ல. சும்மா அது ஓட்டுக்காக எலக்ஷன் நேரம் வரைக்கும் இருந்தா போதும்னு பண்ணப்பட்ட ஒரு திட்டம் அது. அன்புமணியும், எடப்பாடியும் போட்டது. அன்னைக்கே அது ஃபெயிலியர் ஆயிருச்சு. உண்மையில் வன்னியர் மீது அக்கறையாக பண்ணது கலைஞர் குடுத்தது தான் இடஒதுக்கீடு. ராமதாஸ் கூட குடுக்கல. அவர் போராடி விட்டுட்டாரு. யாருமே குடுக்கல. இன்னைக்கு வரைக்கும் வன்னியர்கள் படித்திருக்கிறார்கள். எம்பிசி இடஒதுக்கீடுன்னா, அது திராவிட முன்னேற்ற கழகம் கலைஞர் கொண்டு வந்து பிரத்யேகமான திட்டம். கலைஞர் அவங்க அதுக்கு மட்டும் இல்ல. அத சொன்னேன்ல மீனவ சமுதாய மக்கள் போராட கூட இல்ல. இவங்களும் வன்னியரோட வாழ்க்கை தரத்த விட இன்னும் துயரமான வாழ்க்கை தரம் மீனவரோட வாழ்க்கை தரம். அவங்க கடற்கரையில மீன்பிடி தொழில செய்றாங்க. வாழ்க்கையை வந்து உத்தரவாதம் இல்லாத ஒரு வாழ்க்கை. குடியிருப்புகள் இன்னும் ரொம்ப குடியிருப்புக்கு இந்த பக்கத்துல வன்னியர்களுக்கு விவசாயிகள்ங்கிற முறையில வேற ஏதாவது சலுகைகள் கிடைக்கும். மீனவர்களுக்கு அதுவும் கிடையாது. எந்த வகையிலும் ஆர்கனைஸ் பண்ண ஒரு மக்களா இல்ல மீனவர்கள். அவங்களுக்குன்னு நான் ஒரு தலைவர் கிடையாது. ஒரு அமைப்பு கிடையாது. அன்னைக்கு அவர்களுக்கான தலைவராக கலைஞர் தான் நின்னு பேசினார். அதே மாரி கள்ளர் சமுதாய மக்கள் இருக்கும்போது அதே மாரி வாழ்க்கை தரத்துல இருக்கிறாங்க. பிரேமலை கள்ளரோட வாழ்க்கையெல்லாம் ரொம்ப துயரம். பிரேமலை கள்ளர் வாழ்க்கையெல்லாம் வந்து கலைஞர் எம்பிசி குடுத்ததுக்கு பல பேர் அதிகாரியா வந்திருக்கிறாங்க அதுக்கு பிற்பாடு. அது கலைஞர் பண்ணது. அதெல்லாம் நியாயமா பண்ணாரு. யோசிச்சு, கரெக்ட்டா யோசிச்சாரு. அன்னைக்கு வரைக்கும் அப்படி பேக்கேஜ் ஆனா அது அது வந்து அவரோட அக்கறைங்கிறது மட்டும் இல்ல. அதுதான் சமூக நீதிங்கிறது மட்டும் இல்ல. அதுதான் சட்டமும். அதனால தான் நிக்குது அது. ஆனா இன்னைக்கு திமுக என்ன செய்ததுன்ற அது கேள்வி எல்லாரும் தான் கேட்கறாங்க. திருப்பி திருப்பி என்ன செய்தது? என்ன செய்தது? அது மட்டும் இல்ல. சிறுபான்மை மக்களுக்கான முஸ்லிம்களுக்கான 3.5% இடஒதுக்கீடு குடுத்ததும் கலைஞர் தான் குடுத்தாரு. அவர் தான் குடுத்திருக்கிறாரு இடஒதுக்கீடு. அவங்களுக்கு முஸ்லிம்களுக்கான இடஒதுக்கீடு. அதே போல் வெள்ளாள கவுண்டருக்கான இடஒதுக்கீடு 73ல. அவங்க ஃபார்வர்ட் காஸ்ட்ல இருந்தாங்க. வசதியா இருப்பாங்க. ஆனா பள்ளிக்கூடம் போய் படிச்சிருக்க மாட்டாங்க. படிச்சிருந்தாலும் அரசு உத்தியோகம் கிடையாது. அப்ப என்ன பண்ணாருன்னா, அவங்கள பிற்படுத்தப்பட்ட சமூகமா மாத்துனாரு. கலைஞர் தான். அப்படி மாத்துனதால தான் நெறைய பேர் அதுக்கப்புறம் அரசு அதிகாரியா வந்தாங்க. ஐஏஎஸ் ஆபிசரா வந்தாங்க. பல பேர் ஐபிஎஸ்ஸா போனாங்க. கர்நாடகத்துக்கு போலீஸ் ஆபிசரா போயிட்டு அப்புறம் பிஜேபியில வந்து சேர்ந்து தலைவரானாங்க. அண்ணாமலை வேறக்கெல்லாம் அது கலைஞர் கொண்டு வந்து இடஒதுக்கீட்டுனால. அதே மாரி அந்த சமயத்துல தான் ஆற்காடு முதலியார வந்து பிசிக்கு மாத்துறாரு. ஃபார்வர்ட் காஸ்ட்டா இருந்ததுல. இந்த சமூகத்தில் தமிழ்நாட்டுல வந்து ஒரு பெரும்பான்மை எல்லா ஜாதி சமூகமும் இன்னைக்கு படித்திருக்கிறாங்க இடஒதுக்கீடு அப்படின்னு சொன்னா, அது கலைஞர் கொண்டு வந்தது தான். எல்லா ஜாதி சங்கத்துக்குமான தலைவர் யாருன்னா கலைஞர் தான். சாதி சங்கத்தின் தலைவர்களுக்கு வேலையை இடஒதுக்கீடு வாங்கி கொடுக்குறது தானங்க. எந்த ஜாதி சங்க தலைவரும் அவர்களுக்கு இடஒதுக்கீடு வாங்கி கொடுத்தது இல்ல. எப்படி மேற்கு மாவட்டத்துல ஆதிக்க ஜாதியா இருக்கிற வெள்ளாள கவுண்டர் வந்து என்னதான் ஆதிக்க ஜாதியா இருந்தாலும் நிலவுடைமையா இருந்தாலும் கை நாட்டா இருக்கிறாங்க அவங்களுக்கு இடஒதுக்கீடு வேணும்னு எம்பிசி கொடுத்தாரோ அதே போல ஒடுக்குமுறைக்கு உள்ளாகிற அருந்ததி மக்களுக்கு உள்ஒதுக்கீடு கொடுத்தாரு. அதான் அவரோட சிறப்பு. அருந்ததி மக்களுக்கு ஏன் உள்ஒதுக்கீடு கொடுக்குறாரு? இன்னும் சரியா சொல்லணும்னா திமுகவுக்கு ஓட்டர்ஸ் அருந்ததி மக்களே கிடையாது. தலித் மக்களுக்குள்ளாரே பார்த்தீங்கன்னா, பறையர் சமுதாய மக்கள், அதுக்கப்புறம் தேவேந்திர பல்லர் சமுதாய மக்கள் தான் பெரும்பான்மை ஒப்பீட்டு அளவுல. 3 சமூகத்துலன்னா அவங்க ஓட்டு தான். வட மாவட்டத்துல இருக்கிற பறையர் சமுதாய மக்கள் தான் திமுகல கணிசமா இருப்பாங்க. அப்புறம் தென் மாவட்டத்துல இருப்பாங்க. அருந்ததி சமுதாயம் முழுக்க இந்த ஏறக்குறைய 100%, 90% அவங்க அதிமுக ஓட்டுங்கிற மாரி தான் இருந்தது. ஆனா அவங்களுக்கு குடுத்தாரு. அப்படி குடுப்பதன் மூலமாக நம்மளோட ஓட்டரா இருக்கிற பறையர் மற்றும் பல்லர் சமுதாயத்துக்கிட்ட இருந்து நமக்கு ஓட்டு குறைஞ்சிருமாங்கிற கவலை அவருக்கு இல்லவே இல்ல.
அந்த கவலையே இல்லை, கொடுத்தாரு. ஏன்னா அது கொடுக்கணுங்கிற நியாயம் இருக்குதுங்கிறதுக்கு. எப்படி வன்னியரோட நியாயம் இருக்குது, வண்ணார் குயவருக்கு எப்படி ஒரு நியாயம் இருக்குதோ, அந்த நியாயம் எம்பிசியா கொடுக்கும்போது என்ன நியாயம் இருக்குதோ, அந்த நியாயம் அருந்ததியர்களுக்கு இருக்குதுங்கிற நியாயம் கலைஞர் அருந்ததி தலைவரா நின்று அதை கொடுத்தாரு. தனக்கு செல்வாக்கு போனாலும் பரவாயில்லன்னு கொடுத்தாரு. அதுல என்ன விசேஷம்னா, பிற்படுத்தப்பட்ட சமூகத்துக்குள்ளார எம் உடைச்சி எம்பிசின்னு இடஒதுக்கீடு கொடுக்குறாரு. வன்னியருக்கு, நாவிதருக்கு, கல்லருக்கு, இவங்களுக்கெல்லாம். அப்ப இதர பிற்படுத்தப்பட்ட சமூகம் எதிர்ப்பு தெரிவிக்கல. முஸ்லீம்களுக்கு உள்ஒதுக்கீடு கொடுக்கும்போது 3 பிள்ளை இருக்கும்போது பிற்படுத்தப்பட்ட சமூகத்தில் யாரும் எதிர்ப்பு தெரிவிக்கல. அவங்கெல்லாம் ஜாதி சங்கம் வச்சிருக்கிறவங்க, ஜாதி கண்ணோட்டம் உள்ளவங்க தான் எதிர்ப்பு தெரிவிக்கல. மாறாக ஜாதி ஒழிப்பு அரசியல் பேசுறவங்க, நம்மலாம் ஒற்றுமை தலித் அரசியல் பேசணும், ஜாதி ஒழியணும்னு சொல்லுகிற தலித் தலைவர்கள், தலித் கான்செப்ட் கொண்டவங்க அருந்ததி மக்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கும்போது எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. இது சமூகத்தில் நடக்குது. இதெல்லாம் இதெல்லாம் பார்க்கணும். மிக பிற்படுத்தப்பட்டவர் கொடுக்கும்போது பிற்படுத்தப்பட்ட சமூகத்திலிருந்து எந்த எதிர்ப்பும் வரலங்க. ஜாதி கண்ணோட்டம் யாருமே யாரா கொடுத்துக்குன்னு பேசாம இருந்துட்டாங்க. ஆனாலும் அரசியல் கண்ணோட்டம் இல்லாத ஜாதி கண்ணோட்டம் கொண்ட பிற்படுத்தப்பட்ட சமூகத்துக்குள்ளார உள்ஒதுக்கீடு கொடுக்கும்போது எதிர்ப்பு வரல. ஆனா தலித் அரசியல் கண்ணோட்டம் கொண்ட தலித் மக்கள் எதிர்ப்பு தெரிவிக்கல. அருந்ததிய மக்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கும்போது தலித் மக்களுக்கு எந்த எதிர்ப்பும் வரல. மாறாக தலித் தலைமை கொண்ட இயக்கங்கள் தான் போட்டாங்க. கிருஷ்ணசாமி கேஸ் போட்டாரு, சேக்கு தமிழரசன் கேஸ் போட்டாரு. இப்ப திருப்பியும் திருமாவளவன் மேல்முறையீடு பண்ணாரு. இதுக்கு அருந்ததி சமூகத்துக்கு உள்ஒதுக்கீடுக்கு அது ஏதாவது காரணம் சொல்லலாம், நான் தான் பாடுபட்ட வேற ஒரு காரணம் அப்படி ஒரு முயற்சி கூட பிற்படுத்த இடஒதுக்கீடு வரவே இல்லை. இதெல்லாம் சமூகத்தில் இருக்குது. நீங்க இடஒதுக்கீடு அப்படின்னா ஆதிக்க ஜாதியில் பிற்படுத்தப்பட்டவர்ல இருந்து இன்னைக்கு ஒடுக்கப்பட்ட சமூகம் வரைக்கும் கலைஞர் தான் சமூக நீதி தலைவராக இருந்து செயல்பட்டு ஆனா செஞ்சு. திமுக இதை சொல்லி காமிக்கிறாங்க, பச்சாதாபத்தோடு பார்க்கிறார்கள், இல்ல ஒரு பிச்சை போடுவது போல பார்க்கிறார்கள். அப்படிலாம் வரும், அப்படிலாம் யாருமே இல்லை. இவங்களுக்கு குற்றம் யாருமே எதுவுமே செய்யாம நாங்க செஞ்சோம்னு சொல்லிக்கிறாங்க நடைமுறை இல்லாம. நீங்க சொல்ற எந்த தலைவர்களும் ஆரம்பிச்சு தலித் இயக்க தலைவர்கள் சட்ட ரீதியா என்ன உரிமைகளை மக்களுக்கு வாங்கி கொடுத்துருக்காங்க? எதையாவது ஒண்ணு சொல்லுங்க. எதுவுமே பண்ணல. இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு இந்தியா முழுக்க தலித் இயக்கங்கள் ஏராளமா வந்திருக்குது. எல்லாமே இன்னைக்கு பாஜகவோட போயிடுச்சு. எதுவுமே இல்லை இன்னைக்கு. எந்த உரிமைகளும் வாங்கி கொடுக்கல. இருக்கிறது இழக்கிற மாதிரி போயிருக்கு. வன்கொடுமை தடுப்பு சட்டம் கூட கையை விட்டு போயிருங்கிற சூழல் தான் உருவாச்சே தவிர இவங்க எதையுமே பெற்றுக் கொடுக்கல. ஏதாவது இருக்கா சொல்லுங்க. மற்றவங்களை குற்றம் சொல்றது இருக்கட்டும். எதை பெற்றுக் கொடுத்துருக்காங்க மக்களுக்கு, ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு? எதையுமே பெற்றுக் கொடுக்கல. அப்ப திராவிட இயக்கம் தமிழ்நாட்டுக்குள்ளார திராவிட இயக்கம் அடிமட்டத்தில் இருக்கிற அருந்ததி சமுதாயத்திலிருந்து பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு ரைட்ஸ் வரைக்கும் சமூக நீதியில் என்ன ரோல் அப்படிங்கிறத கரெக்டா செஞ்ச இயக்கம் திமுக தான். கலைஞர் தான் செஞ்சிருக்கிறாரு. அதை நீட்சியாக இன்னைக்கு தளபதி ஸ்டாலின் ஆட்சி அதை தான் செஞ்சு முடியும். சட்டமன்றத்துல இப்போ கடந்த காலங்கள்ல அமைச்சர்கள், முன்னாள் அமைச்சர்கள், RS பாரதி எல்லாம் என்ன பேசினாரு, இல்லை அதுக்கெல்லாம் போட்டு அவங்களுக்குலாம் வருத்தம், நான் தெரியாம பேசிட்டேன், வருத்தம் தெரிவிச்சு அதெல்லாம் ஃபைனல் ஆயிடுச்சு. இவங்க அதையே திருப்பி பேசுறாங்க. அதை விட மோசமா பேசுறவங்கலாம் இருக்க தானே செய்யறாங்க. அவங்களோட பேசி வச்சிருக்கிறீங்க. ஜாதி சங்க தலைவரோட கூட்டணி வச்சுப்பாங்க. உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு இவங்கெல்லாம் பேசுவாங்க, திமுக அப்படிலாம் சொல்லுவாங்க. தலித் மக்களுக்கு எதிராக இருக்கிற ஜாதி சங்கம் தலைமையோட கூட்டணி வச்சுப்பாங்க, அதோட சேர்ந்து இயங்குவாங்க. ஆனா திமுகவை குறை சொல்லுவாங்க. என்ன நோக்கம் இருக்கு? அப்ப இவங்களோட நோக்கம் திமுக குறை சொல்லணுங்கிறது. நீ திமுகவே குறை சொல்றேன்னா மற்ற கட்சி எப்படி சொல்லணும்? பாஜக எப்படி சொல்லணும்? அண்ணா திமுக எப்படி சொல்லணும்? ஜாதி அதை பத்தி எதுவுமே வாயே திறக்க மாட்டாங்க. திமுக அப்படி சொல்லிடுச்சு, இது இப்படி சொல்லிடுச்சு, இதைத்தான் திரும்ப சொல்லுவாங்க. இதுல ஆதவ அர்ஜுனா ஒரு இடத்துல சொல்றாரு, அமைச்சர்களுக்கு குறிப்பாக தலித் எம்எல்ஏக்கள் நிறைய பேர் அமைச்சர்களாக உருவாகி இருக்காங்க தாவை காட்சியில. நாங்க பொறுப்புகள் கொடுத்துருக்கிறோம், அதிகாரத்தை கொடுத்துருக்கிறோம், நீங்க அப்படி பண்ணிருக்கீங்களான்னு கேக்குறாரு. ஆமா, திமுக தானே முதல்ல பண்ணிருக்கு. பரவாயில்ல. இப்ப பெரும்பான்மையா அவங்க நிறைய பேர் தலித்து கொடுத்துருக்குறாங்கிறது ஒண்ணு. வேட்பாளர்களால் நிறுத்தப்பட்டவங்க, கட்சியில் சேர்ந்தவங்க, அதிகமாக விஜய்க்கு ஓட்டு போட்ட மக்கள் தலித் மக்கள். அதை விஜய் கட்சி ஆர்கனைஸ் பண்ணி கட்சி ரீதியா தீவிரமாக வேலை பார்த்தது தலித் மக்கள். தலித் மக்கள் பாதையில தான் அதிகமான ஓட்டு இருந்தது. அதனால அது டிஃபால்ட்டாவே தலித் சமுதாயத்தை சேர்ந்தவங்க கட்சியில செயல்பாட்டுல தீவிரமா வேலை பார்த்தாங்க. அதனால அந்த மாவட்ட பொறுப்பாளர் மாவட்டத்தில் வந்த போது அவங்களுக்கு கூடுதலான பொறுப்புகள் கொடுக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கு. இல்லைன்னா ஆதவ அர்ஜுனா பெரிய ஜாதி ஒழிப்பு போராளியா? அவரே உங்களுக்கு அமைச்சர் நான் கொடுத்தேன் இவர் கொடுத்தாரு. கொடுக்க வேண்டிய சூழல் இருக்கு. அதை தவிர்த்து நீங்க வேற யாருக்கும் கொடுக்க முடியாது. வட மாவட்டத்திலையும் மற்ற பகுதிகளிலும் பெரும்பான்மையான தலித் மக்கள் திமுக கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள் இருந்த போது கூட விடுதலை சிறுத்தைகள் இருக்கிற கூட்டணிக்கோ விடுதலை சிறுத்தைகளுக்கோ போடாம தவைக்காவுக்கு தான் போட்டாங்க. அவர் மேல அன்பு இருக்கு, திருமாவளவன் மேல அன்பு இருக்கு, அவர் மேல பாசம்லாம் இருக்கு. ஆனா ஓட்டு விஜய்க்கு தான் போட்டிருக்காங்க. இது நடந்திருக்குது. அப்போ அங்க லீட் பண்ணி போனதுல பாத்தீங்கன்னா மெஜாரிட்டி தலித் மக்கள் விஜய் கட்சியில முன்னிலை பண்ணி அந்த கட்சி ரசிகர்களாக இருப்பவர்கள் பெரும்பான்மையாக தலித் மக்கள். கொடுக்கப்பட்ட தலித் மக்கள் விளிம்புநிலையில் இருக்கிற. இப்ப நீங்க சொன்னது போல தலித்துகளுக்கு அதிகாரம் கொடுத்தது, அதெல்லாம் கொடுக்கணுங்கிற நோக்கம் அவங்களுக்கு கிடையாது. டிஃபால்ட் இருக்குது, அதனால கொடுத்துருக்காங்க. நோக்கம் அது கிடையாது. அது பண்ண இதுக்கு முன்னால அதிகமா கொடுத்தது தலித் மக்களுக்கு யார் கொடுத்துருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா காங்கிரஸ் கொடுத்துருக்கு. இதுக்கு முன்னால வரலாற்றுல காங்கிரஸுக்கு தலித் மக்களுக்கு கொடுக்கணுங்கிற எண்ணம் கிடையாது. எல்லாத்துக்கும் இவங்களோட உள்நோக்கம் ஒரு அரசியல் காரணமா இருக்குங்கிறது சொல்றேன். இவங்களுக்கு ஒரு நோக்கம் இப்படி கொடுக்குறாங்கல்ல. ஆனா என்ன தலித் மக்களுக்கான எலிமெண்ட் இந்த ஆட்சியில் நடக்குது?
அதிகாரத்துல வந்திருக்கிறவங்களுக்கு கொடுத்துட்டான். அமைச்சரா என்ன பண்ணிட்டாரு? இந்த உயர்கல்வித்துறை அமைச்சர் வந்திருக்கிறாரு. அவர் என்ன பேசுறாரு? ஒரு உயர்கல்வித்துறை அமைச்சருக்கு வந்து உயர்கல்வித்துறை அமைச்சராக ஒரு தாழ்த்தப்பட்டவரை போட்டிருக்காங்கங்கிறது ஒரு மரியாதைக்குரியது. அதை நம்ம வரவேற்கிறோம். ஆனா என்ன ரோல் பண்றாரு? தலித் மக்கள் அரசியல் என்ன ரோல் பண்றாரு? என்ன கல்வி உதவித்தொகை நின்னு இருக்குங்க. போன ஆட்சியில அம்பேத்கர் பேரில் வந்த உயர்கல்வித்துறை வெளிநாட்டுக்கு போற ஸ்கீம் வந்து கேன்சல் ஆயிருக்கு. இப்ப இப்ப எங்க போயிருக்கு அது? அது கல்வித்துறை வந்து பள்ளி கல்வித்துறை, உயர்கல்வித்துறை அமைச்சர்ல இருந்து சமூக நீதித்துறை அமைச்சர் வரைக்கும் என்ன பொறுப்பெடுத்து பேசுறாங்க? எதையோ ஒண்ணு சொல்றாங்க. திமுக மேல பழி போடுறாங்க. என்ன நீங்க ரெப்ரசன்டேட் பண்றீங்க? நீங்க 6 பேர்ல 60 பேர் கூட இருங்க. எனக்கு அது பிரச்சனை இல்ல. அதிகாரத்தில் 60 பேர் அமைச்சர் ஆயிட்டீங்க. மக்களுக்கு என்ன நடக்குதுங்கிறது முக்கியம். மக்களுக்கு என்ன நடந்திருக்குது? இது ஒரு அடையாள அரசியல். இதத்தான் காங்கிரஸ் பண்ணுச்சு அப்ப அம்பேத்கருக்கு எதிரா. ஏன் காங்கிரஸ்ல நெறைய தலைவர்கள் தலித் தலைவர்களா உருவானாங்க? ஏன் தமிழ்நாட்டுக்குள்ளார கக்கனுக்கு ஒரு முக்கியத்துவம் கிடைச்சுச்சு? ஏன்னா, அது கக்கனுக்காக குடுக்கப்பட்டதில்ல. அம்பேத்கருக்கு எதிராக குடுக்கப்பட்டது. அம்பேத்கருக்கு சண்டை வருது. அம்பேத்கர் வந்து காங்கிரஸ் ஒரு தலித் விரோத கட்சியை அம்பலப்படுத்திட்டார் காந்தியும் காங்கிரஸையும். அது நடுத்தருக்கு வந்தபோது வேறு வழி இல்லாமல் அது என்ன பண்ணுது? சரன்னு தலித் மக்கள் இருந்தா தான் கட்சி நடத்த முடியும். அவங்க தான் அடிமட்ட வேலை பார்க்குறவங்கன்னு சொல்லி, அப்ப தலித் மக்கள்ட்ட நற்பேர் எடுப்பதற்காக கட்டமைக்கப்பட்டது தலித் மக்களுக்கு பொறுப்பு கொடுக்குது. அப்பதான் முதல் முறையாக காந்தி என்ன பண்றாரு? 30, 32, 34க்கு பிற்பாடு தான் இந்தியாவுல அதுக்கு முன்னால சமபந்தி போஜன் முறையே கிடையாது. தெரியுமா உங்களுக்கு? அதே மாரி தீண்டாமை ஒழிப்புன்னு கான்செப்டே கிடையாது. அம்பேத்கர் ஜாதி ஒழிப்புன்னு பேசுறாரு. இந்து மத எதிர்ப்புன்னு பேசுறாரு. அதுதான் தேவைன்னு சொல்லும்போது, காங்கிரஸ் துரோகம் செய்துவிட்டு தலித் மக்களுக்கு எதிரான கட்சி நிறுவிட்டாரு. அப்ப கிடுகிடுன்னு ஓடியாந்து இவங்க என்ன பண்றாங்க? அதுவரைக்கும் இல்லாத போது தீண்டாமை ஒழிப்புன்னு அறிவிக்கிறார் காந்தி. தீண்டாமை ஒழிப்பு என்பது ஜாதி ஒழிப்புக்கு அம்பேத்கருக்கு எதிரானது. அத அறிவிக்கிறார். முதல் முறை 36, 38க்கு பின்னால தான் தீண்டாமை ஒழிப்புன்னு காந்தி அறிவிக்கிறாரு. அது அம்பேத்கருக்காகவும் தலித் மக்களுக்கு எதிராகவும் அறிவிக்கப்பட்டது. நீங்க தீண்டாமை ஒழிப்பை இன்னைக்கு பெரிய ஜாதி ஒழிப்பின் குறியீடா இன்னைக்கு பார்க்கலாம். ஆனா அதோட தோற்றம் என்னன்னா, அது ஜாதி தலித் மக்களுக்கு எதிராக டாக்டர் அம்பேத்கருக்கு எதிராக காங்கிரஸ் கொண்டு வந்த தீண்டாமை ஒழிப்பு என்பது ஜாதி ஒளிஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்காக ஒடியாந்து வச்சது. ஜாதி எல்லாம் இருக்கட்டும். ஆனா இன்னைக்கு இடதுசாரிகள் தீண்டாமை ஒழிப்பு அவங்க அது முன்னணிகளா காந்தியை தான் இருக்கலாம். அவங்க ஃபாலோ பண்றாங்க. அம்பேத்கர் அவங்க ஃபாலோ பண்றது இல்ல. இந்து மதம், பார்ப்பனியம், சாதி இந்த சிஸ்டம் இயங்குறதுல கம்யூனிஸ்ட் கட்சியின் கொள்கை அவங்ககிட்ட கிடையாது. காந்திய கொள்கை தான் அவங்க நடைமுறைப்படுத்துறாங்க. காந்தி அறிவிச்ச தீண்டாமையோட தான் அவங்க பயணிக்கிறாங்க. அன்னைக்கு அம்பேத்கரா காந்தியான வரும்போது காந்தியோட தான் போனாங்க. அம்பேத்கரோட பெரியார் மட்டும் தான் இருந்தாரு. அவங்க காந்தியோட தான் பயணம் பண்ணாங்க. காந்தியம் தான். நீங்க இந்த கம்யூனிஸ்டுகளை நீங்க நெருக்கி பிடிச்சீங்கன்னா, அவங்க வந்து மார்க்சிய பிரகாரம் சாதி அணுக மாட்டாங்க. காந்திய பிரகாரம் தான் பேசுவாங்க. காந்தி என்ன சொன்னாரோ அதெல்லாம் கம்யூனிஸ்ட்ங்கிற பேர்ல அவங்க சொல்லிருவாங்க. அன்னைக்கு ஆரம்பிச்சது அது. அப்ப இந்த சாதியை ஒழிக்க வேண்டிய அவசியம் இல்லைங்கிற கண்ணோட்டம் கம்யூனிஸ்ட் டீம் இருக்குது. அவங்க தீண்டாமை ஒழிப்பு தான் பேசுவாங்க. அப்ப இந்து மத எதிர்ப்பை பத்தி பேச மாட்டாங்க. பார்ப்பனிய எதிர்ப்பு அதை பேச மாட்டாங்க. காந்தி என்னெல்லாம் பண்ணாரோ அந்த ரோலை பண்ணி அந்த சேஃபா அது முற்போக்கு கண்ணோட்டம் கிடைக்குதுங்கிற சேஃப் எடுத்தாங்களா அது உருவாக்கப்பட்டது. அப்ப என்ன பண்றாங்கன்னா, அம்பேத்கருக்கு எதிராக மக்கள் போயிடக்கூடாதுன்னு ஒவ்வொருத்தரும் பிடிச்சி போஸ்டிங் கொடுக்குறாங்க. ஒவ்வொருத்தருக்கும் அதிகாரத்தில் பல கக்கனுக்குலாம் அப்படி கொடுக்கப்பட்டதா? இந்தியா முழுக்க அப்படிதான். அது 2, 3 தலைமுறையா வந்து அவங்க அமைச்சர் பதவி கொடுத்தது, பொறுப்பு கொடுத்தது எல்லாமே தலித் மக்களுக்கு எதிராக, தலைவர் அம்பேத்கருக்கு எதிராக கொடுக்கப்பட்ட பொறுப்புகள் காங்கிரஸ்ல. அதோட நீட்சியா தான் தாவேகாவும் பண்ணுது. நீங்க அதிகாரத்துல என்ன பண்ணீங்க? அத சொல்லுங்க. அதிகாரத்துல என்ன பண்ணுவீங்க? அம்பேத்கருக்கு செலவு வச்சிருக்கிறாரு மோடி. பிரம்மாண்டமான சிலை. இதுவரைக்கும் யாரும் வைக்காத அளவுக்கு செலவு வச்சிருக்கிறாரு. என்ன பண்ணிட்டாரு? வன்கொடுமை தடுப்பு சட்டத்தை எடுக்கிறதுக்கு ஏற்பாடு பண்றாரு. அந்த பக்கம் செலவு வைக்கிறது, இந்த பக்கம் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தை. என்ன இது? இந்த அடையாள அரசியல் தான் நடக்குது. இங்கேயும் அதுதான் நடக்குது. இங்க என்ன பண்ணிட்டாரு இவரு? வந்து இந்த 3 மாசத்துல எதுவும் பண்ணல. என்ன பண்ணாரு? இங்க அம்பேத்கருக்கு நாங்க தலித் மக்களுக்கு அதிக இடம் குடுத்துட்டோம். நாங்க தான் குடுத்தோம்னு சொல்றீங்க. என்ன பண்ணியிருக்கீங்க? தலித் மக்களுக்கான வன்முறைகள் நடக்குது. தலித் மாணவர்கள் மேல வன்முறை நடக்குது. இந்த உயர்கல்வியில நிப்பாட்டப்பட்டிருக்குது. மாணவர்கள் இறங்கி ரோட்ல வந்து நீட்ல அதிகம் பாதிக்கப்படுற மக்கள்ல தலித் மக்கள் இருக்கிறாங்க. நீங்க என்ன பண்றீங்க? நீட்டுக்கு எதிராக பாஜகவுக்கு எதிராக தமிழ்நாட்டுல போராடக்கூடாதுன்னு நீ தடை போடுறீங்க. என்ன நீங்க இப்ப 6 பேர் இதுல 60 பேர் போய் இருந்து என்ன பண்ண போறீங்க? முருகன் இருக்கிறாரு. முருகன் அருந்ததி சமுதாயத்தை சேர்ந்தவர். அவருக்கு முக்கியத்துவத்தை இதுவரைக்கும் எந்த கட்சியுமே வந்து ஒரு அருந்ததி சமுதாயத்தை சேர்ந்தவருக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்ததில்ல. பாஜகவிலையும் ஆட்சியிலையும். அப்ப நீங்க பாஜக ஒத்துக்க வேண்டியதானே? உங்களோட சிறப்பான கட்சி தானே அது. நீங்க என்ன பண்ண போறீங்க? சாதி சமூகம்ல இந்த மக்களுக்கான ஹெல்மெட்ல என்ன பண்ண போறீங்க? என்ன பண்ண போறீங்க? பெரியார் திடலை கொண்டு போய் போலீஸை நிப்பாட்டுறீங்க. பிஜேபிக்கு எதிராக போராட்டம் நடத்தக்கூடாதுன்னு பெரியார் இயக்கத்தையே உங்களுக்கு எதிராக ஒரு விஷயத்தை கூட அவங்க பண்ணவே இல்ல. இந்த ஆட்சி சரியில்லைன்னு கூட அவங்க சொல்லல. நல்ல விஷயத்த பாராட்டுவோம். நல்லது நடந்தா நாங்கள் பாராட்டுவோம்னு கூட சொன்னார் ஆசிரியர். அவரு ஆபீஸ்லயே கொண்டு போய் போலீஸ் நிப்பாட்டுறா எதுக்காக நிப்பாட்டுற? உனக்கு இந்த பக்கத்துல ஒடுக்கப்பட்ட மக்களா இருக்கிற மக்கள் உன் மேல பிரியம் கொண்டு ஓட்டு போட்டாங்க. அந்த பக்கத்துல திமுக வீழ்த்துவதற்காக மயிலாப்பூரும் திருவல்லிக்கணி உனக்கு ஓட்டு போட்டிருக்கு. அவங்கள கன்வின்ஸ் பண்ற அரசியல் தான் நீ பண்ற. பாஜக எதிராக போறக்கூடாது, பாஜக பத்தி சட்டசபையில பேசக்கூடாது, எதுவும் பண்ணக்கூடாது, பாஜக எதிராக போராட்டம் நடத்தினா கேஸு, இதானே நடக்குது. அப்புறம் 6 பேர் கொடுத்துட்டு 60 பேர் கொடுத்துட்டா தலித் மக்கள் எது கொடுத்துட்டு என்ன பண்ண போற? இதை டாலி பண்றதுக்கா? இல்ல அவர் தேசிய அரசியலுக்கு போக போறோம். தமிழக வெற்றி கழகத்தை தேசிய வெற்றி கழகம்னு தயவு செய்து மாத்துறதுக்காண்டி. போங்க. நான் சர்வதேசியத்துக்கு கூட போங்க.
ஏன்னா நமக்கு போட்டோம் நமக்கு ஒன்றும் போக வேண்டியதுதான். பேரை மாத்திட்டு போங்க. எங்க போனாலும் பசாம தான் உட்காந்துருக்க போறாரு அவரு. இல்ல அவரு பிரதமராக உருவெடுப்பதற்கான வாய்ப்புகள்லாம் இருக்கு சந்தோஷம் 2029ல. இருக்கட்டும், நல்லது. அது சத்தமா சொல்லுங்க. நான் என்ன சொல்றேன், நீங்க சொல்றீங்க சத்தமா. விஜய் பிரதமராவதற்கான வாய்ப்புகள் கூடுதலாக இருக்குதுன்னு தாவேகாக்காரங்கள சட்டசபையில தைரியமா பேச சொல்லுங்க. அந்த இல்ல அமைச்சர்கள்லாம் பேசுறாங்கல்ல. தைரியமா வந்து பேசி மூவ் பண்ண சொல்லுங்க. பாஜகன்னு வார்த்தை சொல்றதுக்கு கூட பயப்படுறாய்ங்க. நீங்க வந்து பிரதமராக மோடி இடத்தில் போவதற்கு, வருவதற்குன்னு சொல்றதுல சொல்ல சொல்லுங்க. ஆனா அமித்ஷா கிஃப்ட் ஆனா எல்லாம் குடுக்குறாருல்ல. பிரதமர் ஆவறதுக்கான வாய்ப்பு இருக்கலாம் ஒருவேள. ஆனா திருப்பி எலக்ஷன் வச்சா தமிழ்நாட்டுல அவர் முதல்வரா தொடர்வதற்கு வாய்ப்பு இருக்காது. இன்னைக்கு சூழல் இந்த 3 மாசத்துல அவருக்கு ஓட்டு போட்ட மக்கள் மத்தியில ஒரு அதிருப்தி இருக்கு. நான் அத திரும்ப திரும்ப சொல்றேன். இடைத்தேர்தல சீக்கிரமா நடத்தணும்னு விஜய் கேஸ் போடுறாரு. ஆமா, நானும் அதத்தான் விரும்புறேன். சீக்கிரம் நடத்துங்க. இல்லன்னா பழகிற போறாங்க மக்கள். இதோட அப்படியே பரவால்ல என்ன பண்றது? இப்படிதான் இருக்குது. அப்படின்ற மாரி பழகிட்டாங்கன்னா அப்படியே பழகிடுவாங்க. 3 மாசத்துல விலைவாசிகள் ஏற்றம் கடுமையா இருக்கு. நீ தேர்தல் வாக்குறுதி நிறைவேத்தலங்கிறதுல 2ஆம் பட்சம். இது வேற ஒரு கோணத்துக்கு மாறி இருக்கு. உங்களுக்கு புரியுதுல்ல? அவர் சொன்ன எதுவுமே நிறைவேத்தல. எது? தேர்தல் வாக்குறுதி எதுவுமே நிறைவேத்தல. அவர் ரூ. 2500 குடுக்கல. 6 கேஸ் குடுக்கல. எதுவுமே அவர் நிறைவேத்தல. ஆனா வந்து என்ன பண்றது? சரிப்பா இதெல்லாம் நிறைவேத்துவீரேன்னு கேட்டுக்கிட்டே இருக்கும்போது, இந்த பக்கத்துல அரிசி விலை ஏத்தி விட்டாரு ரூ. 30. சர்க்கரை விலை ஏத்தி விட்டாரு. பருப்பு விலை ஏத்தி விட்டாரு. முட்டை விலை ஏத்திட்டாரு. கறி விலைய ஏத்திட்டாரு. அன்றாட சாப்பிடுற பொருள் எடுத்து, "எப்பா நீ கேஸ் குடுக்காட்டி பரவால்ல. இந்த அரிசி விலையெல்லாம் ஏன்பா ஏத்துனன்னு?" கேட்கிற நிலைமைக்கு மாறி இருக்குது இப்ப. கரண்ட் பில் ஏறிருச்சு. எது இன்னைக்கு நிர்வாகத்துல என்ன நடக்குது? ஏதாவது கேட்டான்னு வச்சுக்க, "நீங்க என்ன பண்ணிட்டீங்க? நாங்க 6 தலித்துகளுக்கு அமைச்சர் பதவி குடுத்துருக்கோம்." இது ஒரு பதிலா இது? இப்படித்தான் நடக்குது. திமுக மேல அவதூறு சொல்றது. சட்டசபையே அதுக்கு தான் பயன்படுத்துறாங்க. திமுகவ ஊழல் கட்சின்னு சொல்றதுக்கு வேணும்னே அவதூறுகள பேசுறது. அத விவாதமாக்குறது. திமுக மேல இவங்க ஆட்சிய பத்தி எதுவுமே சொல்றதில்ல. நீங்க என்ன பண்ணீங்க? நீங்க அத பண்ணிட்டீங்க, இத பண்ணிட்டீங்கன்னு கிசு ரோட்ல பேசுவாங்க. WhatsAppலாம் வரும்ல. அதெல்லாம் பேசுறாய்ங்க. வாயில வர்றதெல்லாம் பேசுறாய்ங்க அமைச்சர்கள். உடனே அங்க சண்டையாகும். அதுதான் நோக்கமா இருக்கு. திமுகவை தேவையில்லாம அவதூறு சொல்லி விவாதத்துக்கு மாத்தி சட்டசபைய இப்படியே நடத்தி கொண்டு போணும். மக்கள் மத்தியில திமுக ஊழல் கட்சின்னு நிரூபிக்கணுங்கிற மாரி ஒரு கண்ணோட்டம் தான் சட்டசபையில் நடக்குது. இதுக்கு வந்து திமுக ஊழல் பண்ணிருச்சுன்னு யார் சொல்றாங்க? இந்த அமைச்சர்லாம் சொல்றாங்க. இன்னொரு பக்கத்துல திமுக முஸ்லீமுக்கு எதிரா பண்ணிருச்சுன்னு ஒரு ரோலுக்கு முஸ்லீம்ல இருந்து கூட்டு போன சொல்றாங்க. அப்படி ஒரு அவதூற சொல்றது. அந்த முஸ்தபான்னு ஒருத்தர் பண்ண பொய் இருக்குல்ல. எவ்வளவு அநியாயம் பாருங்க அது. பாஜகவை சொல்ல வேண்டியதெல்லாம் திமுக பார்த்து சொல்றதா மாத்திட்டாரு விஜய். இவங்க பாஜக பேச மாட்டாங்க. பாஜக என்னெல்லாம் பண்ணுச்சோ, அதையெல்லாம் திமுக பண்ணுச்சா முஸ்தபாவ வச்சு சொல்ல வைக்கிறாங்க. பாஜக நமக்கு எதிரி இல்ல, திமுக தான் எதிரின்னு சொல்ல வைக்கிறாங்க. அதையத்தான் என்ன பண்றாங்க, வன்னியரச வச்சு தலித் மக்களுக்கு எதுவும் செய்யல அந்த பக்கத்துல. இந்த பக்கத்துல ஊழல். அந்த பக்கத்துல முஸ்லீம்களுக்கு எதிரா திமுக இருந்துருச்சு. இந்த பக்கத்துல வன்னியரச கூட்டு போய் தலித் மக்களுக்கு எதிரா திமுக ஒண்ணுமே பண்ணல. நாங்க தான் பண்ணிட்டோம்னு இந்த வேலை தான் சட்டசபையில் இந்த அவதூறுகள் வேலை தான் நடக்குது. ஆனா இதுல இறுதியா இப்போ ஒருவேளை இடைத்தேர்தல் வரும் பட்சத்துல விஜய் அவர்கள் போய் பிரச்சாரம் பண்ணா, விஜய் அவர்கள் போயிட்டு இப்போ அவரு சட்டமன்றத்துல பொதுவா சேனல்ஸ் எல்லாம் வந்து வைக்கிறாங்க தம்ப்நெயில்ல உதயநிதியும் விஜயும் பேசிக்கிற மாதிரி எதிர்வு அரசியல் மாதிரி வைக்கிறாங்க. ஆனா நிஜத்துல விஜய் அவர்கள் பேசுறதே இல்ல. அவர் 1 மாதம் கழித்து 2 மாதம் கழித்து வந்து பேசுகிற விஷயமே பெரிய அளவுக்கு பேசப்படுறதுனால ஒருவேளை இடைத்தேர்தல் அவர் பேசினா மக்கள் கன்வின்ஸ் ஆயிடுவாங்க, மக்கள் வந்து தவைக்க பக்கம் மீண்டும் வந்துருவாங்க அப்படின்ற ஒரு மனநிலை இருக்கு. ஏங்க மக்கள் எல்லாருமே இல்லைங்க. அவருக்கு 35% ஓட்டு தாங்க விழுந்திருக்காரு போன முறை. 36% ஓட்டு வாங்கியிருக்காரு போன முறை. எப்ப? இவர் வந்துட்டாருன்னா பயங்கரமா செய்வாருங்கிற எதிர்பார்ப்பு இருக்கும்போதே விஜய்க்கு 36% ஓட்டு தான் கிடைச்சது. இல்ல அவர் 7, 8ன்னு பர்சன்டேஜ்ல இல்லைங்க. இருக்கும்போது இல்ல. அது நம்ம எதிர்பார்க்காதது கூடுதலா கிடைச்சது. ஆனா எல்லாமே சாலிடா சொல்லாதீங்கங்கிறேன். 65% அவருக்கு போடாத மக்கள் தான். எப்ப? போன முறையே. இப்ப என்ன ஆயிருக்குதுன்னா, ஆட்சிக்கு வந்ததுக்கு பிற்பாடு அவர் சொன்ன எதையும் அவர் நிறைவேத்தல. என்ன ஆகுது? நிறைவேத்தல. அவரோட எதிர்பார்ப்புகள் எல்லாமே மைனஸ் ஆயிருக்குது. அப்போ உங்களுக்கு போடாத மக்கள் புதுசா சேர மாட்டாங்க. 65% நம்மலாம் போடலப்பா பரவாயில்லங்கிற கண்ணோட்டத்துல இருக்கிறாங்க. மீதி 35%த்துல அந்த முதல் முறை நின்ன எதிர்பார்ப்பு எப்படி இருக்கும்? லாஜிக்கா? இவர் வந்து அத செஞ்சுருவாரு, இத செஞ்சுருவாரு ஆர்வமா போட்டாங்கல்ல. அதுல போட்டவங்களுக்கெல்லாம் இவர் எதுவும் செய்யல. 3 மாசத்துல அவரால ஒண்ணும் செய்ய முடியல. விலைவாசிலாம் ஏறி இருக்கிற கண்ணோட்டம் பிளஸ்ஸா, மைனஸா இருக்குமா அவருக்கு? மைனஸா தானே இருக்கும். அப்ப அவரோட ரசிகரா இருக்கிறாங்கல்ல, அந்த ரசிகர்கள் விஜயை நம்பி அவங்க இல்ல. விஜய் வந்து படத்த ஓட்டி அவங்க காசு பார்க்கல. விஜய் தான் இவங்கள நம்பி இருந்தாரு. இந்த ரசிகர்கள் கூலி வேலை பார்க்குற ரசிகர்களை நம்பி விஜய் தான் இருந்தாரு. இவனுங்க சுயமரியாதையோட இருந்த அந்த பசங்க வந்து ரசிகர்களா இருந்த பசங்க, விஜய் ரசிகரா இருக்கிறவங்க, அவன் உழைப்புல வாழ்ந்தான் அவன். அவன் உழைப்புல கூலி வேலைக்கு போனா, அவன் சம்பாரிச்ச காசுல அவன் ரசிகர் மன்றம் வச்சான். ரசிகர் மன்றத்துக்கு விஜய் காசு கொடுக்கல. அவன் வச்சான், அவன் பாலாபிஷேகம் பண்ணா, ஒரு சாதாரண ரூ. 100 படத்தை ரூ. 1000 டிக்கெட் கொடுத்து 5 முறை 6 முறை பார்த்ததெல்லாம் அவன் சொந்த காசுல பார்த்தான். விஜய் கிட்ட இருந்து 10 காசு அவன் எதிர்பார்க்கல. அதனால இப்பவும் விஜய் கிட்ட வந்து எதிர்பார்க்க மாட்டான்.
அப்போ விஜய் நல்லா தான் ஆட்சி பண்ணுவாருன்னு அந்த இளைஞர்கள் இருக்காங்களா, ரசிகராக இருந்த இளைஞர்கள் இன்னும் நம்புவாங்க. ஆனால் இந்த மற்றவங்க சொல்லி ஓட்டு போட்டாங்கல்ல, இப்போ பையன் சொல்லி ஓட்டு போட்டது, இப்போ ரசிகர்கள் சொல்லி ஓட்டு போட்டதெல்லாம் இருக்காங்களா பெரியவங்க, அவங்க ஓட்டாலும் போட மாட்டாங்க. அது மைனஸ் 10% மைனஸ் தான் வரும். போட்டோம், வரப்போதான் இடைத்தேர்தல் வரத்தானே போகுது. எதிர்க்கட்சிகள் சரியா ஆர்கனைஸ் பண்ணி நின்னாங்கன்னா விஜய் ஜெயிக்க முடியாது. இவங்க அலட்சியமா இருந்தாங்க, இவங்களுக்குள்ளார போட்டி இருந்துச்சு, இவங்களுக்குள்ளார ஒருத்தருக்கு ஒருத்தர் பிரச்சனை இருக்குதுன்னு சொன்னா விஜய்க்கு இன்னொரு வாய்ப்பை இவங்களே ஏற்படுத்தி கொடுத்துருவாங்க. போன முறை பல தொகுதிகளில் வந்து திமுக தோற்ற பல தொகுதிகளில் வந்து திமுகவோட ஒருங்கிணைப்பு இல்லாத பல தொகுதியில் திமுக தோத்துருக்குது அவங்க வேட்பாளர்களே. 2000 ஓட்டு வித்தியாசத்துல 20 தொகுதிக்கு மேல திமுக தோத்துருக்குங்க. 2000 ஓட்டு, 2500 3000 ஓட்டு வித்தியாசத்துல 25 30 தொகுதி வரைக்கும் திமுக தோத்துருக்கு. அதை அவங்க ஒழுங்கா திமுக அவங்களுக்குள்ள ஆர்கனைஸ் பண்ணி அவங்களுக்குள்ள ஒரு ஒருங்கிணைப்போட இருந்திருந்தாங்கன்னா அந்த 25 30 தொகுதி அவங்க ஜெயிச்சிருப்பாங்க. இந்த ஆட்சியை கூட அவங்க லூஸ் பண்ணிருக்க முடியாது. அது போன முறையே இருந்தது. இந்த முறை இன்னும் ப்ளஸ்ஸா இருக்குது. அப்போ இந்த இதெல்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க மக்கள். என்னதான் இருந்தாலும் ரொம்ப ரொம்ப இந்த ஆட்சியில் எதுவுமே அவங்க செய்யல. இந்த ஆட்சி ரன் ஆகிறதே போன முறை கொடுத்த ரூ. 1000 அவர் ரெடி பண்ணி வச்சிட்டாரு. போன முறை இருந்த நிதி நெருக்கடியில் இருந்தபோது நிதி நெருக்கடி எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டார். ஸ்டாலின் ஊழல் பண்ணிட்டாங்கன்னு சொல்றீங்கல்ல, எப்படி மாசம் மாசம் ரூ. 1000 கொடுக்குறீங்க? எப்படி காலை உணவு திட்டம் கொடுக்குறீங்க? எப்படி நீங்க கட்டணமில்லா பேருந்து கொடுக்குறீங்க? எங்க இருந்து காசு வருது? ஏன்னா காசு இல்லாத போது கூட இதெல்லாம் நிற்கக்கூடாதுங்கிற மாதிரியான ஒரு செட்டப் நிர்வாகத்தை போன முறை அவரு ஸ்டாலின் அவர்கள் ஏற்பாடு பண்ணி வச்சுட்டு போயிட்டார். அது அப்படியே தொடருது. இவங்களால எதுவும் உருவாக முடியல. இப்ப அவர் வந்திருந்தாரு என்ன பண்ணியிருப்பாரு? அதே நிர்வாக செட்டப்புக்குள்ளார அந்த ரூ. 1000 ரூ. 2000 ஆகியிருப்பாரு. அப்போ ஒவ்வொரு கார்டுக்கு ரேஷன் கார்டுக்கு ரூ. 8000 கொடுத்துருப்பார் பொருள். அவரால் கொடுத்துருக்க முடியும். ஏன்னா அந்த ஸ்ட்ரக்சர் அவங்களுக்கு தெரியும். இவங்களுக்கு எதுவும் தெரியாது. எதுவும் இதான் நடக்குது அங்க. நன்றி, நிறைய விஷயங்களை ஓகே, நன்றி, பகிர்ந்துக்கிட்டீங்க. மகிழ்ச்சி. நல்லது.